வெல்கம் டு ஜீசஸ் காட் பேலஸ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். இன்றைக்கி அநேக குடும்பங்களில் குடும்ப ஜெபம்ங்கிற ஒன்று இல்லாததுனால குடும்பங்களில் ஒரு சீரான ஒரு சிறந்த வாழ்வு இல்லை. அதனால நாங்கள் இந்த குடும்ப ஜெபத்தை நடத்துகிறோம். இந்த குடும்ப ஜெபத்தில் 4 பிரிவுகளாக உள்ளது. முதலாவதாக தேவனை துதிக்கிறோம். இரண்டாவதாக வேதம் வாசித்து அதன் விளக்கத்தை கொடுக்கிறோம். மூன்றாவதாக தன்னைத்தானே சோதித்து அறிதல் என்கிற ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். 4வதாக குடும்ப தேவைகளுக்கான ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். யாருக்கும் தடை வராது எல்லாரும் தொடக்க முதல் முடிவு வரை இருக்கணும். அதுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த நேரத்துல ஆண்டவரே எந்த தடையும் இல்லாமல் தொடக்க முதல் முடிவு வரை உம்முடைய பிரசன்னத்தை, உமது மகிமையை ஒவ்வொன்றும் பெற்றுக்கொள்ள, உம்முடைய ஆசீர்வாதத்தை, உம்முடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி பண்ணுவீராக. எந்த தடைகளும் வராதவாறு வேலியடித்து ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்வீராக. ஏசு நாமத்தாலாமே. இப்போது நாம ஆண்டவருடைய நாமத்தை ஒருமித்து சோதரித்து அவரை புகழ்வோமாக. எல்லாரும் ஆய்வு ஆண்டவரே சோதரிக்கிறோம். ஆண்டவரை மகிமை மாட்சிமைமான தேவாதி தேவனேமை சோதரிக்கிறோம். நீ பரிசுத்த ஆக்கினி மயமான தேவனேமை சோதரிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே சோதரிக்கிறோம். ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. அற்புதமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆராதனைக்குரியவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. மகத்துவமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. அற்புதர் ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. மகத்துவம் மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, hallelujah. அதிசயமானவர் நம் தேவன், அதிசய கர்த்தர். ஹalleluya, இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. எங்கள் ஆராதனைக்குரிய இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எங்கள் புகழ்ச்சிக்குரிய இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. எங்கள் மீது இரக்கம் கொண்ட என் தேவாதி தேவனே, எங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் வார்த்தையின் வடிவமாகிய இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் கல்வாரி நாயகனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, 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 ஹalleluya. அற்புதர் எங்கள் ஆராதனைக்குரிய தேவன் அற்புதர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. மகத்துவமான தேவன் அற்புதர், வல்லமையான தேவன் அவர். ஹalleluya, ஹalleluya. நம் வாழ்க்கையில் வல்லமையான காரியங்களை செய்கிற தேவன் அவர். ஹalleluya, 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 ஹalleluya. வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவர். ஹalleluya, ஹalleluya. நம்மீது நோக்கமாய் கொண்ட தேவன் அவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நம்மீது நோக்கம் கொண்டவர். ஹalleluya. நம்மை கண்ணின் மணி போல் பாதுகாக்கிற தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya, ஹalleluya. நம்முடைய ஆலோசனை கர்த்தர் நமக்கு ஆலோசனைகளை தந்து நடக்க வேண்டிய பாதைகளை காண்பித்து நடத்துகிறாரே ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவாதி தேவனே ஸ்தோத்திரம். யெகோவா தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. அவர் உன்னதர், உயர்ந்தவர், சிறந்தவர். ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையில் சிறந்தவர். ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையில் நன்மை நாயகன். ஹalleluya, ஹalleluya. அவரே சத்தியம், அவரே வழி, அவரே ஜீவன். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. பரிசுத்தர். அல்லோக தேவாதி தேவன் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் அவர். ஹalleluya, ஹalleluya. சேனைகளின் கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எங்கள் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கல்வாரி நாயகன் அவர். ஹalleluya, கல்வாரி நாயகனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. மகத்துவம் நிறைந்த தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு மகத்துவம் நிறைந்தவர். அவருடைய மகிமையை காணும்படியாக நம்மை அழைத்த தேவன். ஹalleluya, 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 ஹalleluya. அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஹalleluya, உண்மையுள்ளவர் அவர் நம்மீது. ஹalleluya, நம்மீது நோக்கமுள்ளவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அவர் சொல் தவறாதவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரமானவரே பரிசுத்தர். எங்கள் ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கிறோம். எங்கள் மகிமையே, எங்கள் மாட்சிமையே, எங்கள் கர்த்தத்துவம் நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, 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 ஹalleluya. ஸ்தோத்திரம். எல்ரோயி அவர். ஹalleluya, ஹalleluya. நம்மை காண்கின்ற தேவன். ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரமானவரே. ஹalleluya. எங்களை காண்கின்ற தேவனே ஸ்தோத்திரம். சிறுமைப்பட்ட எங்களை மீட்ட தேவனே ஸ்தோத்திரம். சிறந்து விளங்கும்படி ஹalleluya. எங்கள் அழைத்த தேவன், அடிமையாய் உழைந்து கிடந்த நம்மை அழைத்த தேவன். ஹalleluya, ஹalleluya. அவருடைய நன்மைகளை தான் தரும்படியாக, அவருடைய நன்மைகளால் நிரப்பும்படியாக ஹalleluya. அவர் நம்மை அழைத்த தேவன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya.
உள்ளங்கையில் நம்மை வரைந்து வைத்திருக்கிற தேவன் அவர். ஹalleluya. அவர் நம்மை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறாரே. ஹalleluya ஹalleluya. ஒவ்வொரு நிமிஷம் கண்ணின் மணி போல் பாதுகாத்து வழி நடத்துகிறாரே. பாதங்களில் இடராதவர் அவர் கரங்களில் வேண்டி தாங்குகிறாரே. முதுகில் சுமந்து வழி நடத்துகிறாரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் அவர். ஹalleluya. பரிசுத்தமான தேவனே ஸ்தோத்திரம். எங்களை பரிசுத்த பாதையில் நடத்துகிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிற அவர். நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துகிற தேவன். பரிசுத்தம் உள்ளவன் என்னும் பரிசுத்தமாகட்டும் என்று ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துகிறாரே. அவரை துதிப்போம். ஹalleluya. அவருடைய மாட்சிமைக்காக அவருடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. அபிஷேகநாதன் அவர். ஹalleluya ஹalleluya. அபிஷேகத்தால் நம்மை நிரப்பி நடத்துகிறாரே. ஹalleluya. அவருடைய அபிஷேகத்தால் நம்மை நிரப்புகிறாரே. நித்தம் பொது திரும்பிகளால் நிரப்புகிறாரே. ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya 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 ஹalleluya. நல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆராதனைக்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. பரிசுத்த சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துகிற உன்னதர் உயர்ந்தவர் நம் அடைக்கலமான தேவனவர். ஹalleluya ஹalleluya. நம்முடைய நித்திய ஜீவனவர். ஹalleluya ஹalleluya. நித்திய ஜீவ பாதையை காண்பித்து நடத்துகிறாரே. ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நித்திய ஜீவ வார்த்தைகளால் நமக்கு கற்று தந்து வழி நடத்துகிறாரே. ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. மகத்துவம் நிறைந்த தேவனை ஸ்தோத்திரிப்போம். அவர் மாட்சிமை நிறைந்த கர்த்தத்துவம் நிறைந்தவர். ஹalleluya 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 ஹalleluya. வாக்கு மாறாத தேவன் அவர். ஹalleluya. உண்மையுள்ளவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம். சமாதான பிரபு நமக்கு சமாதானத்தை ஒன்று பண்ணும்படியாக கல்வாரி வெற்றி சிறந்த தேவன் அவர். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம். கல்வாரி வெற்றி சிறந்தீரே. எங்களுக்காக எங்கள் பாவ சாவுகளுக்காக கல்வாரியில் ரத்தம் சிந்தினீரே. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நமக்கு விடுதலையை உண்டு பண்ணும்படியாக ஹalleluya ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றிலும், நம்முடைய நோய்களிலும், நம்முடைய பிரச்சனைகளிலும், நம்முடைய கடன் பிரச்சனைகள், நம்முடைய பொருளாதாரத்தில் எல்லாவற்றிலும் விடுதலையை உண்டு பண்ணும்படியாக அவர் வந்தாரே. அவர் கல்வாரியில் வேட்டை சிறந்தாரே. நம்முடைய பாவ சாபங்களுக்காக கல்வாரியில் வேட்டை சிறந்தாரே. ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya 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 ஹalleluya. நம்முடைய பாவ சாபங்களை கல்வாரியில் சுமந்து தீர்த்தாரே. அவருடைய ரத்தத்தால் ஹalleluya நம்மை மீட்டுக் கொண்டாரே. ஹalleluya ஹalleluya. ரத்தம் சிந்தி நம்மை மீட்ட தேவனே ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. நம்மை எவ்வளவு அன்பு கொண்ட தேவன் அவர். ஹalleluya. அவருடைய அளவற்ற அன்பிற்காக ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவருடைய அளவற்ற அன்பு. ஹalleluya. நம்மை எவ்வளவு இரக்கம் கொண்டவர். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரமானவரே. எங்கள் மீது கொண்ட கிருபைக்காக, எங்கள் மீது கொண்ட இரக்கத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. எங்களை பரிசுத்த பாதையில் நடத்துகிற கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரமானவரே. துதிக்கிறோம். மாட்சிமை நிறைந்த தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. அபிஷேகநாதனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. எங்களை அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறீரே. ஸ்தோத்திரிக்கிறோம். மது பிரசன்னத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறீரே. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவருடைய பிரசன்னத்தால் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே. ஹalleluya. அவருடைய அக்கினியால் நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே. ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம். நித்திய ஜீவனை கட்டு தந்த தேவன் அவர். ஹalleluya ஹalleluya. நித்திய ஜீவ பாதை நம்மை வழி நடத்துகிற தேவனே ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரமானவரே. புகழ்ச்சியுள்ளவரே. ஸ்தோத்திரம். துதிகளின் மத்தியில் வாசமாய் இருக்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் துதிகளில் இப்போது வாசமாய் இருக்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. எங்கள் வார்த்தைகளுக்கு பிரியமாய் இருக்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. மகத்துவம் மாட்சிமை நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆராதனைக்கிறவரே. எங்கள் துதிகளில் வாசமாய் இருக்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் நம்முடைய துதிகளில் வாசமாய் இருக்கிறவர். நம்மீது இரக்கம் கொண்ட தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். எல்ஷடாய் எல்ரோயி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவரே சத்தியம், அவரே ஜீவன். ஹalleluya. அவரே வழி. ஹalleluya 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 ஹalleluya. நம்முடைய ஜீவாதிபதியே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. சர்வ சிருஷ்டி
சிருஷ்டிக்கு எஜமானவர் ஹalleluya சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya சர்வ சிருஷ்டியரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் நம்முடைய ரட்சிப்பின் தேவன் ஹalleluya ஹalleluya எங்கள் ரட்சகரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya எங்கள் ரட்சகர் நம்முடைய ரட்சகர் பரிசுத்தர் பரிசுத்தர் ஹalleluya நமக்காக ரத்தம் சிந்திய ரட்சகர் ஹalleluya 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 சிறுமைப்பட்டு கிடந்தோமே அடிமைப்பட்டு கிடந்தோமே நம்மை மீட்டாரே நம்முடைய ரட்சகர் ஹalleluya நம்மை மீட்ட ரட்சகரை ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya ஹalleluya அவருடைய அரவணைத்த அன்புக்காக ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya அவருடைய அரவணைத்த அன்புக்காக தேவனே உம்முடைய அரவணைத்த அன்புக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya அபிஷேகநாதனே அபிஷேகத்தால் இப்போது நிரப்பிக் கொண்டிருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அளவில்லாமல் அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறேனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் மகத்துவம் நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் ஆராதனைக்குரியவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர சிறுகாலத்தை தந்த தேவனவர் ஹalleluya ஹalleluya அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர சிறுகாலத்தை தந்த பன்னீரே ஹalleluya 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 ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரியம் ஹalleluya ஹalleluya மாட்சிமை நிறைந்தவரே உம்முடைய மகத்துவம் உங்களை காணும்படியாக கண்களை திறந்தீரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 ஒரு வல்லமைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஒரு கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை எங்கள் மீது அளவற்ற அன்பைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 எங்கள் மீது எப்போதும் நோக்கமாய் இருந்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya கண்டைகளை அழைத்த தேவனே ஹalleluya ஹalleluya கடவுள் கண்ட தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya நம்மை உருவாக்கும் முன்னே அறிந்த தேவனவர் ஹalleluya 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 சமாதான பிரபு நித்திய பிதா ஹalleluya ஹalleluya நம்முடைய சமாதான பிரபுவை ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya 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 அவர் உயர்ந்தவர் உன்னதர் ஹalleluya உன்னத மறைவில் வைத்து பாதுகாக்கிற தேவனவர் காக்கும் கரங்கள் மறைத்து பாதுகாக்கிற தேவனவர் ஹalleluya 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 அவருடைய ஞானத்தால் நிரப்பி நம்மை நடந்துகிற தேவனை ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya பரிசுத்தர் பரிசுத்தர் சேரிகள் பரிசுத்தர் பரிசுத்தர் வேறுவீங்கள் சேராவீங்கள் ஆராய்ச்சி பரிசுத்தர் ஹalleluya 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 பரிசுத்த பாதையில் நடந்துகிறீர்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் பரிசுத்த உணவன் இன்னும் பரிசுத்தமாக எங்களை பரிசுத்த பாதையில் நடத்துகிறீரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya நித்திய ஜீவ வார்த்தைகளால் எங்களை நித்த நித்த நடத்துகிறீரே ஹalleluya ஹalleluya மகத்துவம் நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் ஆராதனைக்குரியவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் பரிசுத்தர் பரிசுத்தர் ஹalleluya ஹalleluya அதிசயமானவர் அவர் அதிசய கர்த்தர் ஹalleluya ஹalleluya அதிசய கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 வல்லமைமிக்க செயல்கள் நம் வாழ்க்கையில் செய்கிற தேவனை ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya ஹalleluya வல்லமைமிக்க செயல்களை நம் வாழ்க்கையில் செய்கிறாரே அவர் சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக வந்த தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக நம்முடைய வியாதிகளை ஏற்றுக்கொள்ளும்படியாக நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்ளும்படியாக நம்முடைய சாபங்களை ஏற்றுக்கொள்ளும்படியாக ஹalleluya நம்மை மீட்ட தேவன் ஹalleluya நம்முடைய ஜீவ ரத்தத்தால் நம்மை கழுவி எடுத்த தேவனை ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya ஹalleluya நமக்கு ஜீவன் தரும்படியாக வந்த தேவன் அவர் ஹalleluya 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 பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜா அவர் ஹalleluya இயேசு ரட்சகர் ஹalleluya நம்முடைய மீட்பரவர் ஹalleluya 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 எங்கள் மீட்பரே வல்ல மீட்பரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya அவர் வல்ல மீட்பர் ஹalleluya நித்திய ஜீவ வார்த்தைகள் அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த தேவன் ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே மகத்துவம் நிறைந்த தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆச்சரியமானவர் அதிசய கர்த்தர் அவர் ஹalleluya ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் என்கிற நாமத்தை உடைய தேவன் அவர் ஹalleluya 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 அபிஷேகநாதன் அக்கினியால் நிரப்பிக் கொள்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அளவில்லாமல் அக்கினியால் குடும்பங்களை நிரப்புகிறீரே ஹalleluya 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 அபிஷேகத்தால் நிரப்பிக் கொள்கிறீரே ஹalleluya ஹalleluya எல்லா தடைகளையும் நீக்குகிற அபிஷேகத்தால் குடும்பங்களை நிரப்பிக் கொள்கிறீரே குடும்பங்களில் உள்ள எல்லா தடைகளையும் நீக்குகிற அபிஷேகத்தால் நிரப்பிக் கொள்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஹalleluya 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 ஆண்டவரே ஒரு பாடலை பாடலாம் ஸ்தோத்திர பாடலை நாம் பாடுவோமாக ஸ்தோத்திரம் 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 தேவா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா உமக்கு ஸ்தோத்திரம்
ராஜாதி ராஜா ஸ்தோத்திரா, தேவாதி தேவா ஸ்தோத்திரா, ராஜாதி ராஜா ஸ்தோத்திரா, தேவாதி தேவா ஸ்தோத்திரா, மகிமையின் தேவா ஸ்தோத்திரம், பரிசுத்த ராஜா ஸ்தோத்திரம், மகிமையின் ராஜா ஸ்தோத்திரம், பரிசுத்த நாதா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், தேவா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ராஜா உமக்கு ஸ்தோத்திரம், கத்தாதி கத்தா ஸ்தோத்திரம், ஏசுநாதா ஸ்தோத்திரம், கத்தாதி கத்தா ஸ்தோத்திரம், ஏசுநாதா ஸ்தோத்திரம், நன்மைகளின் நாயகனே ஸ்தோத்திரம், ஆவியான தேவா ஸ்தோத்திரம், நன்மைகளின் நாயகனே ஸ்தோத்திரம், ஆவியான தேவா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், தேவா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ராஜா உமக்கு ஸ்தோத்திரம், காக்கும் தேவா ஸ்தோத்திரம், மகிமையின் தேவா ஸ்தோத்திரம், காக்கும் தேவா ஸ்தோத்திரம், மகிமையின் தேவா ஸ்தோத்திரம், கல்வாரி நாயகா ஸ்தோத்திரம், காண்கின்ற நாதா ஸ்தோத்திரம், கல்வாரி நாயகா ஸ்தோத்திரம், காண்கின்ற நாதா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்போது வேத வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள் பைபிள். ஆதியாகமம் 47, ஆதியாகமம் 47 18 முதல் 31 வசனங்கள் இருக்கிறது. 18 முதல் நாம வாசிக்கலாம். ஆதியாகமம் 47 என்னோடு சேர்ந்து வாசித்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் எடுத்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அந்த வருஷம் முடிந்தவன் மறு வருஷத்திலே அவர்கள் அவனிடத்தில் வந்து, பணமும் செலவழிந்து போயிட்டு, எங்கள் ஆடு மாடு முதலானவைகளும் எங்கள் ஆண்டவரை சேர்ந்தது, எங்கள் சரீரமும் எங்கள் நிலவுமே ஒழிய எங்கள் ஆண்டவருக்கு முன்பாக மீதியானது ஒன்றுமில்லை. இது எங்கள் ஆண்டவருக்கு தெரியாத காரியம் அல்ல. நாங்களும் எங்கள் நிலங்களும் உம்முடைய கண்களுக்கு முன்பாக அழிந்து போகலாமா? நீர் எங்களையும் எங்கள் நிலங்களையும் வாங்கிக் கொண்டு ஆகாரம் கொடுக்க வேண்டும். நாங்களும் எங்கள் நிலங்களும் பார்வோருக்கு ஆதீனமாய் இருப்போம். நாங்கள் சாகாமல் உயிரோடு இருக்கவும் நிலங்கள் பாழாய் போகாமல் இருக்கவும் எங்களுக்கு விதை தானியத்தை தாரும் என்றார்கள். அப்படியே எகிப்தியர் தங்களுக்கு பஞ்சம் மேலிட்டபடியால் ஆரவர் தங்கள் வயல் நிலங்களை விற்றார்கள். யோசேப்பு எகிப்தின் நிலங்களை யாவையும் பார்வோனுக்காக கொண்டான். இவ்விதமாய் அந்த பூமி பார்வோனுடையதாயிற்று. மேலும் அவன் எகிப்தின் ஒரு எல்லை முதல் மறு எல்லை வரைக்கும் உள்ள நிலங்களை அந்தந்த பட்டணங்களை குடிமாறி போக பண்ணினான். ஆசாரியருடைய நிலத்தை மாத்திரம் அவன் கொல்லவில்லை. அது பார்வோனுடைய ஆசாரியருக்கு மானியமாக கொடுக்கப்பட்டிருந்தவற்றினாலும் பார்வோன் அவர்களுக்கு கொடுத்த மானியத்தினாலே அவர்கள் ஜீவனம் பண்ணி வந்ததனாலும் அவர்கள் தங்கள் நிலத்தை விற்கவில்லை. பின்னும் யோசேப்பு ஜனங்களை நோக்கி, இதோ இன்று உங்களையும் உங்கள் நிலங்களையும் பார்வோனுக்காக வாங்கிக் கொண்டேன். இதோ உங்களுக்கு கொடுக்கப்படுகிற விதை தானியம், இதை நிலத்தில் விதையுங்கள். விதையில் 1/5 பார்வோனுக்கு கொடுக்க வேண்டும். மற்ற 4 வயலுக்கு விதையாகவும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் ஆகாரமாகவும் உங்களுடையதாய் இருக்கட்டும் என்றான். அப்பொழுது அவர்கள், நீர் எங்கள் பிராணனை காப்பாற்றினீர், எங்கள் ஆண்டவருடைய கண்களில் எங்களுக்கு தயை கிடைக்க வேண்டும். நாங்கள் பார்வோனுக்கு அடிமைகளாய் இருக்கிறோம் என்றார்கள். 5 பார்வோனுக்கு சேரும் வாரம் என்று யோசேப்பு இட்ட கட்டளைப்படி எகிப்து தேசத்திலே இந்நாள் வரைக்கும் நடந்து வருகிறது. ஆசாரியரின் நிலம் மாத்திரம் பார்வோனை சேராமல் நீங்களாயிருந்தது. இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலே
இஸ்ரவேல் மரணமடையும் காலம் சமீபித்தது. அப்பொழுது அவன் தன் குமாரனாகிய யோசேப்பை வரவழைத்து அவனை நோக்கி, என் மேல் உனக்கு தயவு உண்டானால் உன் கையை என் தொடையின் கீழ் வைத்து என் மேல் பட்சமும் உண்மையுமாய் உள்ளவனாயிரு. என்னை எகிப்திலே அடக்க பண்ணாதிருப்பாயாக. நான் என் பிதாக்களோட படுத்துக் கொள்ள வேண்டும். ஆகையால் நீ என்னை எகிப்திலிருந்து எடுத்துக்கொண்டு போய் அவர்களை அடக்கம் பண்ணி இருக்கிற நிலத்திலே என்னையும் அடக்கம் பண்ணு என்றான். அதற்கு அவன், உமது சொற்படி செய்வேன் என்றான். அப்பொழுது அவன், எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். அப்பொழுது இஸ்ரவேல் கட்டிலின் தலைமாட்டிலே சாய்ந்து தொழுது கொண்டான். இந்த வேத வசனத்துல நாம பார்க்கும்போது அவர்கள் எகிப்து யாரு? இஸ்ரவேல். அந்த இஸ்ரவேல் குடும்பம் எகிப்து தேசத்திலே வந்தது நாம பார்த்தோம். மொத்தம் 70 எத்தனை பேர்? 70 பேர். 66 பிளஸ் அங்க இருந்து கானான் தேசத்திலிருந்து 66. யோசேப்பு தன்னுடைய மனைவி, யோசேப்பு 2 குழந்தைகள், அப்படியாக 70 பேர் அந்த இஸ்ரவேல் வம்சம் இந்த எகிப்து தேசத்திலே வந்தது என்று நாம பார்த்தோம். அவர்களுக்கு வேலிகள் இங்கே கொடுக்கப்பட்டது. அவர்கள் மேய்ப்பர்களாகவும் இருந்து வருகிறார்கள். இப்போது பஞ்சம் மேலிட்டுக் கொண்டிருக்கிறது. இச்சூழ்நிலையில் அந்த தேசத்துக்கு எகிப்து தேசத்தில் உள்ள மக்கள் எல்லாரும் என்ன பண்ணுகிறார்கள்? அவங்க ஆடு மாடுகளை எல்லாம் கொண்டு கொடுத்து விட்டு யோசேப்பினிடத்தில் விட்டு என்ன பண்ணார்கள்? தானியங்களை வாங்கி அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். இப்போது அதுவும் தீர்ந்து போனது. அதனால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? எங்கள் நிலமும் நாங்களும் மட்டும்தான் இருக்கிறோம், இதையும் நாங்கள் உமக்கு தருகிறோம், எங்கள் பிராணனை காப்பாற்றிக் கொள்ளும் என்று வேண்டிக் கொள்கிறார்கள். அதன்படியாக யோசேப்பு என்ன பண்ணுகிறார் என்றால், அவர்களுடைய நிலங்களை எல்லாம் வாங்கி கொண்டு அவர்களுக்கு தானியங்களை கொடுக்கிறான். இப்போது அந்த எகிப்து தேசத்தின் நிலங்கள் எல்லாம் அரசனுடைய கைக்கு கீழ் வந்தது, அரசனுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழ் வந்தது. ஏனெனில் அவர் எல்லாவற்றையும் வாங்கி விட்டார் யோசேப்பு, அரசனுக்காக, பார்வோனுக்காக. இப்போது அவர் என்ன பண்ணுகிறார் என்றால், அந்த மக்கள்களை என்ன பண்ணுகிறார்? பட்டணங்களில் குடியேற்றி அவர்களுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறார். அவங்க நிலங்களை எல்லாம் இவர்களுக்கு விட்டாயிற்று. இப்ப அவர்களுக்கு எதுவுமே இல்லை, அவர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள், அந்த மக்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் யோசேப்பு என்ன பண்ணுகிறார் என்றால், அவர்களுக்கு அந்த நிலங்களை கொடுத்து, நீங்கள் இதிலே தானியங்களை விதைத்து நீங்கள் பயிரிடுங்கள், தானியங்களை கொடுக்கிறார். கொடுத்து பயிரிடுங்கள், இதில் 5 ஒரு பங்கு யாருக்கு கொடுக்க வேண்டும்? ராஜாவுக்கு கொடுக்க வேண்டும் என்று கட்டளை இடுகிறார். அப்படியாக அந்த மக்கள் விளைகிற 5 ஒரு பங்கை அந்த ராஜா பார்வோனுக்காக கொடுக்கிறார்கள். மீதி 4 பங்கை தங்களுடைய குடும்பங்களுக்காகவும் விதைக்கிற விதைகளுக்காகவும் இப்படிப்பட்ட காரியங்களுக்காக அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அது இந்நாள் வரை அந்த கட்டளை இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில். அடுத்ததாக இஸ்ரவேலியர் என்ன பண்ணுகிறார்கள்? கோசேன் தேசத்தில் அங்கே குடியேறினார்கள் என்றும் நாம பார்த்தோம். அங்கே அவர்கள் பழுகி பெருகியாற்று. அவர்களுடைய சந்ததி அந்த 70 என்று இருந்தது இப்போது பெருகி பெருகி பெரிய ஒரு ஜாதியாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் யாக்கோபு என்ன பண்ணுகிறார்? அவரு 17 வருஷம் அந்த ஆயிற்று அந்த எகிப்து தேசத்தில் 17 வருஷம் ஆயிற்று. யாருக்கு? யாக்கோபுக்கு. அவர் அன்றைக்கு என்ன சொன்னார்? நான் பரதேசியாக அழிந்து திரிந்து வாழ்ந்த வருஷம் 130 என்று சொன்னார் பார்வோன் கேட்கும் போது. அப்ப 130 வருஷம் அங்கே வாழ்ந்தார். அவருடைய வாழ்க்கை ஒரு போராட்ட வாழ்க்கை என்றும், அவர் போராடி ஜெபித்து எல்லாவற்றிலும் வெற்றி கண்டார் என்றும் நாம் பார்த்தோம். யாக்கோபு என்கிற இஸ்ரவேல். இப்போது என்ன ஆகிறது என்றால், அவர் தன்னுடைய மரணத்தை நோக்கி கடந்து செல்கிறார். அவருக்கே அது தெரிகிறது. அப்ப இப்ப 17 வருஷம், அப்ப இப்ப வயது எத்தனை? 147. 130 பிளஸ் 17 வருஷம் இங்க எகிப்திலே வாழ்கிறார். 147 வருடங்கள் அவர் அங்கே அவருடைய வாழ்வு ஆகிறது. அவர் இப்போது மரணம் அடையும் தருவாய் வந்தபோது அவர் தன்னுடைய மகனை அழைக்கிறார், யோசேப்பை அழைத்து அவரிடம் சொல்கிறார், நீ என்னை என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய தேசத்தில் என்னுடைய மரணத்திற்கு பின்பு என்னுடைய பிதாக்கள் மரணம் அடைந்து அவர்களை அடக்கம் பண்ண பூமியில என்னை அடக்கம் பண்ணி கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறான். அப்படியாக இவனும் அவருக்கு உடன்பட்டு நான் அதை நிறைவேற்றுவேன் என்று இப்போது யோசேப்பு அவருக்கு வாக்கு கொடுக்கிறார். இப்படியாகத்தான் இந்த வசனங்கள் இருக்கிறது. அவர்கள் எங்கே கடந்து சென்றாலும் தங்களுடைய தேசத்தில் தான் நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய இதை அடக்கம் பண்ண வேண்டும் என்று அது எல்லாருமே விரும்புவார்கள். நாம் தொலைதூரங்கள் இருந்தாலும் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வரும்போது நம்முடைய தேசத்துக்கு செல்ல வேண்டும் என்றுதான் எல்லாரும் விரும்புவார்கள். அப்படியாகத்தான் ஒரு நாள் பின்னாளில் இவர்கள் தங்களுடைய தேசத்துக்கு திரும்பி வருகிறார். இதுவும் வரலாறும் இதில் இருக்கிறது. அதை நாம் பின்னாளில் பார்க்கலாம். இப்போது நாம் என்ன பண்ணலாம் என்றால், எல்லாரும் தன்னைத்தானே சோதித்து அறிகிற ஜபத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லாரும் தங்களை சோதித்து அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இப்போதும் நீங்கள் உங்களுக்கு தெரியும் எப்படி சோதித்து அறிய வேண்டும் என்று எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். அதனால காலையில முதல் இந்நேரம் வரை நாம் என்ன செய்தோம், எப்படி வாழ்ந்தோம், தேவனுக்கு பிரியம். முதல்ல அதுதான் நாம் பார்க்க வேண்டும். தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தனா, நான் தேவனை பிரியப்படுத்தின மனுஷர்களை நாம் பிரியப்படுத்துகிறவர்களாக வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை ஒரு தோல்வியின் வாழ்க்கையாக அமையும்.
அதனால் தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாக வாழ்கிற எந்த ஒரு மனுஷனும் அவர்களுடைய வாழ்க்கை வெற்றியின் வாழ்க்கை, அவர்கள சந்ததிகள் முதல் எல்லாமே ஒரு வெற்றி சார்ந்த வாழ்க்கையாகத்தான் இருக்கு. அதனால் நாம் காலையில தேவனை தொழுது கொண்டோமா, அவரை பணிந்து கொண்டோமா, அவருக்கு பிரியமாய் அவருடைய பணிந்து அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டோமா, பயபக்தியோடு தேவனை தொழுது கொண்டோமா, இந்நேரம் வரை நாம் வாயின் வார்த்தைகள் எப்படி இருந்தது, நாம் தேவனுக்கு பயபக்தியோடு வாழ்ந்தோமா, தேவனுக்கு பிரியமான வார்த்தைகளை பேசுறோமா, அவருடைய அன்பில் நிலை கொண்டோமா, இதுதான் முக்கிய அன்பில் அவருடைய பிரசன்னத்தில் கடந்து சென்றோமா. இப்படியாக எங்கேயாவது குறைபாடுகள் இருந்தால் தேவனோட உப்புரவாகி நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் எல்லா இடங்களிலும் சொல்லி இருக்கிறார், உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், அங்கே என்னுடைய கையின் கிரியை காண்பீர்கள் என்று வேதத்தில் அநேக இடத்தில் சொல்லி இருக்கிறாங்க. நாம் ஒப்புரவாகி கொள்ளும் போது தேவனுடைய கரம் நம்மோடு அங்கே நமக்கு நேராக நீட்டப்படும். அடுத்ததாக நாம் கடைசி நேர ஜபத்துக்காக, அந்த குடும்ப ஜபத்துக்காக கடந்து செல்லலாம். எல்லாரும் அவரவர் தேவைகளுக்காக, குடும்பத்தின் தேவைகளுக்காக ஜபம் பண்ணுங்க. எல்லாரும் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே, இருக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் நீர் பதிலை கட்டளையிட வேண்டும் ஜெபிக்கிறோம். எங்களை கிருபையால் நேசிக்கிற நல்ல தேவன் நீர் ஆண்டவரே. ஆண்டவரே, குடும்ப நேரத்தில், குடும்ப ஜப நேரத்தில் குடும்பத்தின் காரியங்களுக்காக விண்ணப்பங்கள் ஏற்கப்படும் போது அது அங்கீகரிக்கப்படுகிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். விரைவாக அது ஏற்கப்படுகிறது என்று பார்க்கிறோம். இந்த ஆண்டவரை ஒருமித்து வாசம் பண்ணுகிறார். இந்த நேரத்தில் ஆண்டவரே உமது வல்லமையால் இருந்த நேரத்தில் எல்லாருக்கும் பதிலை கட்டளையிட வேண்டும் ஜெபிக்கிறோம். உமது மகத்துவங்கள் வெளிப்படட்டும் மகளுக்குள். அமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாபெரும் வெற்றியை காணும்படியாக அவர்களுக்கு ஏற்ற துணைகளை நீர் ஆயத்தப்படுத்தி கொடுப்பீராக. அவர்களுடைய துணைகளை கண்டறியும்படி அவர்களுக்கு ஆண்டவரே அந்த கண்களை நீர் ஒரு கட்டளை காண்பிப்பீராக. கண்டறியக்கூடிய அந்த கிருபியை வல்லமையை வெளிப்படுத்துவீராக. அமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியாக கடன் பிரச்சனையோடு பாரத்தோடு தவித்துக் கொண்டிருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடன் பிரச்சனையோடு பாரத்தோடு உண்மை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு அங்கே ஒரு விடுதலையை கட்டளை எறிவீராக. என் முகத்தை பாருங்கள், பிரகாசம் அடைவீர்கள் என்று நீ சொல்லியிருக்கிறீர். இப்படியாக ஆண்டவரே இப்போது முகத்தை பார்க்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு விடுதலையை கட்டளை எறிவீராக. அவர்கள் அந்த கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டும் வெளியே வரும்படியான ஒரு வழிவாசலை அவர்களுக்கு தந்து கொடுப்பீராக. அவர்களுடைய வாழ்க்கையை சமாதானத்துக்கு ஏதுவாக மாற்றி அமைப்பீராக. மே ஸ்தோத்திரம். பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பங்களில் ஒரு பொருளாதார ஆசீர்வாதத்தை கட்டளை எறிவீராக. குறைவுகள் கிறிஸ்துவினால் நிறைவாக்கப்படும் என்று பார்க்கிறோம். இப்போதும் ஆண்டவரே குடும்பங்களில் இருக்கிற குறைபாடுகளை ஆண்டவரே, பொருளாதார குறைபாடுகள் ஆண்டவரே அதை நீக்கி குறை நிறைவான ஆசீர்வாதத்தை குடும்பங்களுக்கு கட்டளை எறிவீராக. வருஷத்தை உங்களுடைய நன்மையால் திருப்திப்படுத்தேன் என்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. முடிசூட்டுவேன் என்று அப்படியாக இப்போது ஆண்டவரே குடும்பங்களை உமது நன்மைகளால் முடிசூட்டுவீராக. அப்படியாக குடி பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அவர்களை நீ தொடுவீராக. அவர்களை தொட்டு ஆண்டவரே அவர்களுக்கு மனமாற்றத்தை கட்டளையிட வேண்டும் ஜெபிக்கிறோம். அந்த நிமித்த குடும்பங்களில் சமாதானத்துக்கு ஏதுவான வாழ்க்கையை மாற்றி அமைப்பீராக. அவர்களுக்கு உங்களுடைய ரட்சிப்பின் வஸ்திரம் தரிக்கக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக. அவர்கள் உங்களுடைய ரட்சிப்பை பெற்று உங்கள் மகிழ்ச்சியை உதவி பண்ண வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல வேலை வாய்ப்புகளை கட்டளையிடுவீராக. நல்ல சம்பளத்தோடு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்கள் எதிர்பார்த்த முடிவை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன தேவன் அவர்கள் எதிர்பார்ப்பின்படியாக அவர்களுக்கு வேலைகளை அமைத்து கொடுப்பீராக. தொலை தூரங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்கள் பிரசன்னம் அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருடைய கையின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். மேலும் படிக்கிற பிள்ளைகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகள் மாய வழிகளில் சிக்காமல் ஆண்டவரே அவர்களை வேலி எடுத்து உமது எல்லை கோட்டுகள் வைத்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்துவீராக. நித்திய ஜீவ பாதையில் வழி நடத்துவீர்கள் என்று ஜெபிக்கிறோம். உமது மகத்துவத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்துவீராக. ஒவ்வொரு நேரமும் அவர்களோடு நீ அசைவாடி கொண்டிருப்பீராக. பிள்ளைகளை உமது கருத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உண்மையில் ஆண்டவரே வளரும் உண்மை அறிகிறோம், அறிவில் வளரும் உதவி பண்ணுங்க ஆண்டவரே. அதே போல குடும்பங்கள் ஆண்டவரே, நானும் என் வீட்டாரும் என்றால் உண்மையே சேமிப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் வேத வார்த்தையின்படியாக ஒவ்வொரு குடும்பமும் உண்மையை சேமிக்கும்படியாக ஆண்டவரே அவர்களை நீ சீர்படுத்துவீராக, ஸ்திரப்படுத்துவீராக, கட்டுவீராக, எடுத்து கட்டுவீராக. குடும்பங்களை எல்லாரும் உண்மை தொழுது கொள்ள, குடும்பமாய் உண்மை தொழுது கொள்ள, குடும்பம் ஒவ்வொரு குடும்பம் உண்மைய அறிவில் வளரும்படியாக மாற்றுவீராக. அமே ஸ்தோத்திரம். இப்போது வியாதிக்காக ஜெபிக்கிறோம். வியாதியோடு பலவீனத்தோடு ஜெபிக்கிறவர்களுக்காக ஆண்டவரே உமது கரம் நீட்டப்படட்டும். உமது வல்லமை அந்த இடங்களில் பாய்ந்து செல்லட்டும். உமது கல்வாரி ரத்தம் ஊட்டப்படட்டும் ஆண்டவரே. ஒரு விடுதலையை விளைவீராக. அமே உமது பலன் பூர்ணப்படுவதாக. பலவீனத்தை பூர்ணப்படுத்துகிற தேவன், பலவீனத்தில் பலப்படுத்துகிற தேவன் பலன் இப்போது பாய்ந்து செல்லட்டும். உமது வல்லமை பாய்ந்து செல்லட்டும். சளிதவர்களுக்கு சந்தனை முதல் உள்ள கால் வரை பாய்ந்து செல்வதாக. அமே ஸ்தோத்திர. குடும்பங்களில் சமாதான குறைவோடு இருக்கிற குடும்பங்களை ஆண்டவரே எல்லா குடும்பங்களையும்
சமாதானத்தை நீர் அவர்களுக்கு கொடுப்பீராக. அதற்கு ஏதுவாக சமாதான குறைச்சலுக்கு ஏதுவான காரியங்களை எல்லாம் நீக்கி படுவீராக. சமாதானத்தோடு குடும்பங்களை சீர்படுத்துவீராக. குடும்பங்கள் உமது வசனத்தால் திடப்படுத்தப்படுவதாக. அமே ஸ்தோத்திரமானவர். இனி என்னென்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றிலும் ஒரு வெற்றியை கட்டளை, ஒரு பதிலை நீர் கட்டளையிட வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதிகாலை ஜெபிக்கிறவர்களாக மாற்றுவீராக. அதிகாலையை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று சொல்லியிருக்கிறேன். அப்படியாக ஒவ்வொருவரும் ஆண்டவரே உண்மை அதிகாலை தேடி உமது மகத்துவங்களை உமது வல்லமைகளையும் பெற்றுக் கொள்ளும்படி கண்டடையும்படி நீர் உதவி பண்ண வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு அவருக்கு தோன்றுதலை கொடுப்பீராக. ஜெப ஆவியால் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. ஜெபிக்கிறவர்களாக ஜெப ஆவியால் நிரப்பும் ஆண்டவரே. உமது அபிஷேகத்தால் நிரப்புவீராக. உற்சாகத்தோடு நம்மை உண்மை துதி தொழுது கொள்ளவும் ஆண்டவரே, ஒரு வாஞ்சியோடு தொழுது கொள்ளக்கூடிய அபிஷேகத்தால் ஒவ்வொருவருக்கும் மாற்ற வேண்டும் ஜெபிக்கிறோம். குடும்பமாய் ஆண்டவரே ஜெப ஆவியால் நிரப்புவீராக. அமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் பிரசன்னத்தின் சமாதானம் யாவரோடும் இருக்கட்டும் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே, பெற்றோருக்கு கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளைகளாக ஆண்டவரே, உமக்கு முன்பாக யாரும் தாழ்மையோடு இருக்க அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. அந்த தாழ்மையை ஆண்டவரே ஸ்தோத்திரம், தாழ்மை உள்ள இடத்திலே கிருபை பெருகும் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்படியாக ஒவ்வொருவருடைய தாழ்மையோடு உண்மை நோக்கும்படியாக அந்த பயபக்தியை அந்த குடும்பங்களில் வாலிப பிள்ளைகள் மத்தியில் ஒவ்வொருவருக்குள்ளும் ஏற்படுவதாக. தேவனுக்கு முன்பாக நாங்கள் தாழ்மைப்பட வேண்டும் என்று அவர்கள் மனதில் அந்த எண்ணம் உறுதியாக இருக்கும்படியாக அப்படிப்பட்ட அபிஷேகத்தால் நிரப்புவீராக குடும்பங்களை. அமே பயபக்திக்கு ஏதுவாக அந்த திசை திருப்பி வழி நடத்துவீராக. அமே ஸ்தோத்திரா. எல்லாவற்றையும் கருத்தில் கொடுக்கிறோம். வேலைப்படுத்தும் பாதுகாத்துக் கொள்ளும் ஆசீர்வதித்தலும். ஆமே இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிற ஜீவன்லாம் நல்ல பிதாவே. ஆமென். இப்போது இது ஸ்பெஷல் ப்ரேயருக்காக நாம ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் பண்ணலாம். இன்று அவங்களுடைய மகன் வெளியூர்ல இருக்கிறாரு. அன்னைக்கு ஒரு நாளைக்கு நம்ம ஜெபித்தோம். இப்போது அதை மேற்கொண்டு அவங்களுக்கு திருப்பி அதை ஜெபிப்போம். வெளியூர்ல இருக்கிறார். அவனுக்கு நல்ல அவனுக்கு சம்பள தடைபாடு கட்டுப்பாடுகள் ஏற்பட்டிருக்கு. அவனுக்கு அந்த சம்பளம் தடையின்றி வர வேண்டும். அவனுக்கு அவர்கள் என்ன சம்பளம் பேசி அழைத்து சென்றார்களோ அது அவர்கள் சரியாக கொடுக்க வேண்டும். அவர்களுக்கும் அந்த பணம் வரும்படியாக அவர்களுக்கு வெளியே இருக்கிற பணங்கள் அவங்களுக்கு சீக்கிரமாய் பில்லாகி வரும்படியும் நாம ஜெபிப்போம். அமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவன் எந்த இடத்தில் வேலை பார்க்கிறானோ அந்த முதலாளிக்கு ஆண்டவரே வெளியில இருக்கிற பணங்கள் அவர்களுக்கு பில்லாகி வந்து இவர்களுக்கு அவர்கள் என்ன நியமித்தார்களோ அந்த பணம் அந்த சம்பளம் இவர்களுக்கு கொடுக்கும்படியாக மனதுகளில் ஏவியதாக. அதன் நிமித்தமானவே குடும்பத்துக்கு ஏதுவான சமாதானம் பிறக்கும்படி நீரங்கே கிரியை செய்ய செபிக்கிறோம். அமே ஸ்தோத்திரமானவரே. வேண்டும் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் பங்கு பெற்ற ஒவ்வொரு குடும்பத்திலும் வாலிப பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்கள் தொலை தூரங்களில் இருக்கிறார்கள். அவர்கள் ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் இந்த வலைதளங்கள் மூலம் இன்னைக்கு நிறைய மாயைகள் அந்த இடங்கள் அதிகமாய் வாலிப பிள்ளைகளுக்கு தான் நீங்க செபிக்கிறோம். தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவர்கள் சமாதானத்தோடு இருந்தாதான் நாம சமாதானத்தோடு இருக்க முடியும். அவர்களோட தேவன் இருக்க வேண்டும். தேவன் அவர்களை வழி நடத்த வேண்டும். தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தினமும் ஜெபிக்கணும். ஆண்டவரே வாலிப பிள்ளைகளை உமது கருத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரே பெண்பிள்ளைகள் ஆம்பளைகள் யாவரையும் கொடுக்கிறோம். அவர்கள் உமக்கு பக்தி உள்ள பிள்ளைகளாக பயபக்தியில் வளர நீர் அங்கே ஆண்டவரே நீர் அவர்களை வேலை கோட்டுகள் வைத்து வழி நடத்துவீராங்க. ஒரு வேலி எடுத்து பாதுகாக்க வேண்டும் செபிக்கிறோம். என்னாலும் ஆண்டவரே அவர்கள் ஒரு சமாதானத்தின் பாதையில் அவர்களை நித்திய ஜீவ பாதையில் நித்திய ஜீவ வார்த்தைகளை அவர்களுக்கு போதித்து வழி நடத்த வேண்டும் என்று உமக்கரத்தில் கொடுத்திருக்கிறோம். அமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அடுத்ததாக சாட்சிகள், அப்புறம் சங்கீதம் அவர்களுக்காக நாம ஜெபிப்போம். அவங்களுக்கு கொஞ்சம் பலவீனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்களுக்காக ஜெபிப்போம். அவங்களுக்காக நாம ஜெபிக்கலாம். சங்கீதா அவங்களுக்கும் மகளுக்கும் கொஞ்சம் பலவீனங்கள் நிறைய இருந்து அது மாறி போச்சு. இப்போது கொஞ்சம் ஃபீவர் என்று சொல்லி இருக்கு. அது விட்டு ஃபீவர் வருதுன்னு அதனால அவங்களுக்கு அதுல இருந்து ஒரு விடுதலை. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவர்கள் மகளை கொடுக்கிறோம். அவங்களுக்கு அந்த பலவீனத்திலிருந்து முற்றிலும் ஒரு விடுதலை கடலை எறிவீராக. அவர்கள் அதிலிருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். இனி அது அவர்கள் மேற்கொண்டு அவர்களை பாதிக்காதவாறு ஆண்டவரே இருமல் சளி இப்போதுள்ள கிளைமேட்டினால் இருக்கிற பாதிப்புகளை எல்லாம் நீக்கி போட வேண்டும் என்று ஜெபிக்கிறோமே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அடுத்ததாக இது சாட்சி இவங்க ராணி மாமுக்காக இருக்கு. அவங்களுக்கு இது அவங்களுக்கு அந்த வீடுக்காக நம்ம ஜெபம் பண்ணியிருந்தோம். வீட்டுக்கான அந்த தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய பணங்களுக்காக ஜெபம் பண்ணியிருந்தோம். அவங்களுக்கு அது ஏகதேசம் ஒருதான் எல்லாத்தையும் அவங்க பூர்த்தி பண்ணி இருக்கிறாங்க. இனி அவங்களுக்கு நிலம் விற்க வேண்டும். அப்போதான் அவங்களுக்கு கொஞ்சம் கடன்கள் இருக்கு. அதையெல்லாம் அவங்க மீட்டுக் கொள்ள முடியும். அவங்களுக்கு செட்டில் ஆக முடியும். அவங்க வேற வயசானவங்க. அதனால அவங்க அதுல இது பண்ணும்படியாக நாம ஜெபிக்கலாம். ஆண்டவரே அந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். அந்த இது வயசான குடும்பத்துக்காக ஆண்டவரே
அவர்களை உமது கருத்தில் கொடுக்கிறோம். அவங்களுக்கு இருக்கிற அந்த இதை எல்லாம் நீர் பூர்த்தி பண்ணினீர். சமாதானத்துக்கு ஏதுவாக அவர்கள் வாழ்க்கையை மாற்றினீர் ஆண்டவரே. அவர்கள் வீழ்ந்து போன சூழ்நிலையில் அவர்களை தூக்கி எடுத்து சமாதானத்துக்கு ஏதுவாக நடத்தினீர். உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு பார்க்கிறோம். இனி அவர்களுக்கு அந்த நிலங்களை நீர் விட்டு அவங்களை ஒரு சமாதானத்தால் ஆண்டவரே இன்னும் மேற்கொண்டு சமாதானத்தால் அவர்களை நீர் நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய சமாதானத்தை அவர்கள் பெற்றுக் கொள்ளும்படி காத்திருக்கிற இந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு அதை நீர் செய்து கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆமே. அடுத்து யாருக்காவது ஸ்பெஷல் பிரேயர்? சொல்லு பேரு. எனக்கு அவங்க பேரு பவதாரணி. சரி அம்மா, சரி. இப்போது வினோத்குமாருக்காகவும் பவதாரணிக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த நன்னாளில் அவர்கள் பிறந்த நாள் காண்கின்ற இந்த நாளில் ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதாக, இந்த வருஷம் முழுவதும் ஒரு ஆசீர்வாதமும் அவர்கள் ஆண்டவரை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்கிற பிள்ளைகளாகவும் நாங்கள் அன்றைக்கு நாங்கள் இருந்ததை இன்றைக்கு ஆண்டவரை அறிந்து கொண்டு அதன் வழியில் நாங்கள் கடந்து சென்ற போது நிறைய மகத்துவங்களையும் நன்மைகளையும் அதிகமாய் தேவனிடம் என்று பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லத்தக்கதாக ஒவ்வொரு நாளும் அவர்களை தேவனுடைய வழிபாதையில் நீர் நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமது கிருபையும் உமது சமாதானமும் அவர்களுக்கு நிறைவாயிருக்கட்டும். இப்பிள்ளைகள் மூலம் பெற்றோர்கள் சமாதானம் அடையும்படியாக நீர் அங்கே ஒரு மகத்துவமான வழி நடத்துதலை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உமது பிரசன்னம் உமது கிருபை அவர்களை சூழ்ந்திருக்கட்டும். உமது முக்கியமாக உமது பாதுகாப்பு அவர்களுக்கு எப்போதும் கிடைப்பதாக மகிமைப்படுத்தும். அவர்கள் நிமித்தம் அவர்கள் குடும்பங்களை மகிமைப்படுத்தும். எல்லாவற்றிலும் மேலாக உண்மை அவர்கள் மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாகவும் இருக்க உதவி பண்ணுவீராக. எல்லாவற்றையும் உமது கருத்தில் கொடுக்கிறோம். ஆசீர்வதித்தல் இந்த பிறந்த நாளை அவர்களுக்கு ஆசீர்வதிக்கிறோம் இயேசு நாமத்தால். ஆமே. இயேசு நாமத்தால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே. அப்புறம் அக்கா எனக்கு சொல்லுங்க. எனக்கு எங்களுக்கு பண்ணுக்கா. சரிங்க. ஓகே. அதுவும் அவரு பார்த்துக் கொள்வார். இப்ப இவங்களுக்காக கோவிலுக்காக நம்ம அப்பா ஜெபம் பண்ணியிருந்தோம். அவங்களுக்கு அவன் இப்ப ஸ்கூலுக்கு போறான். நன்றா அவனுக்கு உடம்பு சரியாகி ஸ்கூலுக்கு போறான். அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு வேலைக்காக கேட்டிருந்தோம். ஆண்டவர் அவர்களுக்கு ஏற்ற வேலையை கொடுத்திருக்காரு. அதுக்காக நன்றி செலுத்துவோம் தேவனுக்கு. ஆமே ஸ்தோத்திரம். அவர்களுடைய மகள் இன்னும் அதிகமாய் ஜெபத்துல வரணும். அதுக்காக ஒரு விஷயம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, இவர்களுடைய மகள் அதிகமாய் ஜெபத்தில் கடந்து வர நீர் உதவி செய்வீராக. அவளுக்குள் ஒரு வாஞ்சி ஆண்டவரே நீர் அன்பினால் அநாதி சிநேகத்தால் ஒவ்வொரு இழுத்துக் கொண்டீர் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அவர்களை நயங்காட்டி நீர் அழைத்தீர் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அப்படியாக அவர்களில் ஆண்டவரை நயங்காட்டி உம்முடைய அன்பால் அவர்களை இழுத்துக் கொள்வீராக. உமது பக்கம் அவர்களை திருப்பிக் கொள்வீராக. அதே மாதிரி சுபா அம்மா அவங்களுடைய மகள்களுக்காக ஜெபிப்போம். அந்த பிள்ளைகளும் அதிகமாய் ஜெபத்துல கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாலும் அவங்க அதிகமாய் சர்ச்சுக்கெல்லாம் போறதில்லை. அவங்களுக்காக ஜெபிப்போம். அந்த பிள்ளைகளை ஆண்டவர் நயங்காட்டி அவருக்குள் இழுத்துக் கொள்ள வேண்டும். ஒருவனை தேவன் இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவர்கள் வரான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாக அவர்களை தேவன் நயங்காட்டி அவர் பக்கமாக இழுத்து அவர்களை நித்திய ஜீவ பாதையில் வழி நடத்துவேன். அதற்காக ஜெபிப்போமே. ஸ்தோத்திரம். பிள்ளைகளையும் ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் எல்லாரையும் கொடுக்கிறோம். சுமனா அவங்களுடைய பிள்ளைகள், இந்திரா அவங்களுடைய பிள்ளைகள், அப்படியாக இந்த குரூப்ல இருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகள், முத்துசாமி பிரதர் பிள்ளைகள் எல்லாரையும் கொடுக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நயங்காட்டி உமது பாதையில் வழி நடத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். நித்திய ஜீவ பாதையில் ஒவ்வொரு நாளும் வழி நடத்துவீராக. பாதுகாப்பை யாருக்கும் கட்டளை மூடி மறைத்துக் கொள்ளும். ஏசு நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமே. அப்புறம் சரிங்க. அவ்வளவுதானே. சரி. ஆண்டவர் மட்டுமா எல்லாரையும் வழி நடத்துற கிருபைக்காக நமக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இப்போது எல்லாரும் ஒரு நாம் சொல்லலாம். என் ஆத்மாவே சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. God bless you.